தேனுக்கும் பூண்டுக்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தேன் வந்து 3000 வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம ஆளுங்க பயன்படுத்துறதுக்கான ஆதாரங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த காலத்தில் தேனும் தினை மாவையும் சாப்பிட்டு 100 வருஷத்துக்கு மேலே உயிர் வாழ்ந்தாங்க. கூடவே அந்த ராஜகனிகள்னு சொல்லக்கூடிய அந்த மா பழ வாழை. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்துக்கு நம்ம உடம்புக்கு அதுவே போதுமானா போதாது. ஏன்னா அந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி அத்தனை ஆண்டுகளாக இந்த உடல் ஏற்பட்ட மாற்றங்கள், சுற்றுச்சூழலில் ஏற்பட்ட மாசு, அப்புறம் ஏகப்பட்ட மாசுக்களின் காரணமாக நாளடைவில் ஆண்டு கணக்காக ஏகப்பட்ட மாற்றங்கள் அடைஞ்சு இன்றைக்கி நம்மளுடைய பாடி வந்து பொல்யூட்டட் பாடி, சின்ன சின்ன பாதிப்புகளை கூட தாங்க முடியாத அளவுக்கு வல்லமையுடைய பாடியாக மாறி போச்சு. ஆனால் இன்றைக்கும் அந்த தேன் போன்ற சில பொருட்களுடைய அந்த மருத்துவ குணங்கள் உடம்புக்கு பயன்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. சரி, இன்னொரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் என்னன்னா, ஜீவாகா அப்படின்ற பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவர் ஒரு மனிதர், இவர் ஒரு மருத்துவர், இவர் வந்து மெடிசின் கிங் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ வைத்தியர் அப்படின்னு, வைத்திய ராஜா அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் அழைக்கப்பட்டார். இவர் வந்து பிம்பிசாரர் அப்படின்ற மன்னருடைய ஆஸ்தான ராஜ வைத்தியராக வந்து இருந்திருக்கிறாரு. சரி, அவ்வளோதானான்னு பார்த்தா இல்லை. இன்னொரு மிக முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா, புத்தருக்கு இவர் ஆஸ்தான வைத்தியராக இருந்திருக்கிறார். புத்தர் காலத்தில் புத்தருக்கு இவர் பிம்பிசாரருடைய மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல்கள் கூட உண்டு. இவர் ஏற்படுத்திய வைத்திய முறைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை ஆய்வு செய்த போது, அவர்களுடைய குறிப்புகளை படித்த போது, இன்றைக்கி பிரெயின் சர்ஜரின்னு பண்ணுறாங்க இல்லையா, அதற்கு நிகரான விஷயங்களை வந்து அவர் எழுதி வைத்திருக்கக்கூடிய குறிப்புகளில் காணப்படுது. இது வந்து மருத்துவ உலகத்தை ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஜீவாக்கா வந்து இந்த பிம்பிசாரருக்கும் புத்தருக்கும் ரெகுலராக கொடுத்த மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் நீர்த்து போன வடிவிலான தேன் அப்படியே திக்காக கொடுக்காம அதை ஏதோ ஒரு விதத்தில் நீர்த்து போக வச்சு அதை தினமும் காலையில் வந்து சாப்பிட வைக்கும் பழக்கத்தை புத்தருக்கும் பிம்பிசாரருக்கும் அவர் சொல்லி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு குறிப்புகள் வந்து. ஆனால் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தேன், அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு தேனுடைய மேலோட்டமான அதனோட மருத்துவ குணங்கள் என்ன? தேனுன்றதுல என்ன இருக்குது? அது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் உள்ளது, ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து தேனுக்குள்ளே இருக்குது. இந்த தேன் வந்து ஸ்கின்னை வந்து கிளீன் பண்ணுறதுல தி நம்பர் 1 விஷயம். அதாவது 3 விதத்தில் வந்து இது க்ளீன் பண்ணுதுங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய மாய்ஸ்சரை மெயின்டைன் பண்ணுற விஷயமா இது பயன்படுத்துது. அது பியூட்டிஃபுல் ஸ்க்ரப்பராக பயன்படுது. அப்புறம் கிளீன்சர் அப்படின்ற விஷயமா பயன்படுது. மாய்ஸ்சரை மெயின்டைன் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம்னா, இதை நீங்கள் முகத்தில் அப்ளை பண்ணும்போது, தடவும் போது முகத்தில் உள்ள அந்த ஓட்டைகளை அது பெரிதாக்கி அதே சமயத்தில் அதில் உள்ள டெட் செல்ஸ் எல்லாத்தையும் வெளியேற்றுவதுடன் அது ஈரப்பதமாக இருப்பதற்காக காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி எடுத்து அது தோலுக்குள் கொடுத்து அந்த தோல் எப்போவுமே அந்த மாய்ஸ்சர், அந்த ஈரப்பதத்தினுடைய இருக்கிறத மெயின்டைன் பண்ண வைக்குது. இதுதான் தோலுக்கு முக்கியமான விஷயம். தோல் ட்ரை ஆகி வறண்டு போய் அந்த போர்கள் ஓப்பன் ஆனாலே அதிகமான பாக்டீரியாவும் அந்த எண்ணெய் பசை இல்லாததால் நிறைய விஷயங்கள் உள்ளே போய் தோலுக்கான பாதிப்பு வருது. அதனால தான் தோல் சுருக்கம், தோல் வறண்டு போதல், வயதான தோற்றம், முகப்பொலிவு போதல் எல்லாமே வருது. அதனால் அதில் உள்ள அந்த முக்கியமான பேசிக் விஷயம், அந்த ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணுவது முக்கியமான வேலையாக செய்து காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி அது தோலுக்கு கொடுத்து அதை சீக்கிரத்தில் காஞ்சி போகாமல் அதை ரொம்ப நேரம் மெயின்டைன் பண்ண வைக்கிற விஷயத்தை தான் அந்த தேன் பண்ணுது. வேறு பெருசாக எதுவும் பண்ணவில்லை. அதனால் இது வந்து பியூட்டிஃபுல்லாக அந்த டெட் செல்ஸ் எல்லாம் கீழே போயிடுது. ஈரப்பதத்தோடு இருக்கிறனால தோல் ஆரோக்கியமாக இருக்குது. அதனால் நீங்கள் இந்த தேன் அப்ளை பண்ணிவிட்டு கழுவும் போது மட்டும் வார்ம் வாட்டரில், எப்போவுமே சில் வாட்டரில் கழுவக்கூடாது. கொஞ்சம் வார்ம் வாட்டர், வெதன்னு இருக்கிற வாட்டரில் தான் நீங்கள் பண்ணணும். இன்னும் நீங்கள் அதை அப்ளை பண்ணும்போது அது கூட கொஞ்சம் பேக்கிங் சோடா கலந்து நீங்கள் முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு வார்ம் வாட்டரில் க்ளீன் பண்ணிங்கன்னா முகம் ஆரோக்கியமாக அந்த ஷைனிங்கோட உங்களுக்கு மினுமினுப்பாக இருக்கும். ஸோ நம்பர் 1 வந்து தேன் வந்து மிகப்பெரிய கிளீனிங் ஏஜென்ட், ஸ்கின் கிளீனர் அப்படின்றது நம்பர் 1. 2வது வெயிட் லாஸ்.
அதாவது எடை குறைய வைப்பது. எடை குறைய வைப்பது என்னன்னா இது கொலஸ்ட்ராலுக்கு அகெயின்ஸ்டாக வந்து மிகப்பெரிய ஃபைட்டர் இது. இப்போ இதை எப்படி நீங்கள் பண்ணணும்? வார்ம் வாட்டரில் எப்போவுமே தேனை வந்து அப்படியே திக்காக சாப்பிட்றத விட அதை கொஞ்சம் நீர்த்து போக வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப பலன் அதிகம். அதனால் வார்ம் வாட்டர், எப்போவுமே சில் வாட்டர் வேண்டாம். வெதப்பான வாட்டரில் கொஞ்சம் ஹனி 1 ஸ்பூன் 2 ஸ்பூனு போட்டுட்டு அதில் ஒரு பாதி எலுமிச்சம்பழம், அப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், ஒரு பிஞ்சு, ஒரு இந்த கையில் அப்படி எடுத்து அப்படி போட்டு அதை கலக்கி நீங்கள் அதிகாலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய எடை குறையும். ஏன்னா லெமன் அண்டு இந்த தேன் வந்து மிகப்பெரிய ஒரு கெமிக்கல் காம்பினேஷன். அது அற்புதமாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். என்னென்னா பாடியோடைய மெட்டபாலிசம், அதாவது எனர்ஜி குறையாமல் மெட்டபாலிசத்தையும் மெயின்டைன் பண்ணுவதோட எடையை குறைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இது போக லெமன் இல்லாமல் நீங்கள் இந்த சின்னமன் அப்படின்னு சொல்கிற அந்த பட்டை இருக்கு இல்லையா, சுருள் பட்டை, சிலோன் சுருள் பட்டை அப்படின்னு கேட்டுவாங்க. அந்த சுருள் பட்டையை பவுட்ரு பண்ணி அந்த பவுடரை வந்து இந்த தேன் கூட கலந்து அது கூட வார்ம் வாட்டரை கலந்து குடிச்சிங்கன்னா இந்த பட்டைக்கு உடல் எடையை குறைக்கும் தன்மை உள்ளது. அது கூட இந்த தேன் சேரும்போது டபுள் தி எஃபெக்ட்டு. அது வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணும்போது பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு உடம்புல உள்ள எனர்ஜி போகாமல் உங்களுடைய எடையை குறைவதை நாளடைவில் நீங்கள் வந்து பார்க்கலாம். அதாவது அந்த எடை குறைவது வந்து ஒரு ஸ்மூத்தாக நடக்கும். டிராஸ்டிக்காக நடந்தாலும் உங்களுக்கு எனர்ஜி போய்டும். அதனால் ஒரு ஸ்மூத்தாக வந்து உங்களுக்கு எடை குறைவதை வந்து நீங்கள் உணர்வீங்க. நம்பர் 3, இது வந்து ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. உங்களுடைய இருதயத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கொலஸ்ட்ரால் கூட மிகப்பெரிய ஃபைட்டர். இந்த பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதனுடைய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியால் இது வந்து அந்த பேட் கொலஸ்ட்ராலோட ஃபைட் பண்ணி அதெல்லாம் எரிச்சு விடும். அதனால உங்களுக்கு வந்து அந்த ஹார்ட் டிசீஸ் வர்றது அத்தனையும் வந்து க்யூர் ஆகி போகிறனால ஹார்ட்டுக்கு, வலுவான இதயத்துக்கு நீங்கள் தேனை வந்து ரெகுலராக வந்து சாப்பிடலாம். அப்புறம் தேன் யார் சாப்பிடணுன்றதை நான் கடைசியாக சொல்கிறேன், வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நல்ல மெமரி, ஞாபக சக்தி, வயசு ஆக ஆக நமக்கு வந்து ஞாபக சக்தி குறைஞ்சிட்டே போகும். 2 விதத்தில் வந்து நம்ம வயசாகிறதுலேருந்து தப்பிக்கலாம். ஒன்று, மெமரியை மெயின்டைன் பண்ணால் ஏஜ் ஆகிற அந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கலாம். நம்மளுடைய உருவமும் நம்மளுடைய உடலுக்கு உள்ள உறுப்புகளின் வயதும் கம்மியாகவே இருக்கும். வயதாவதை நம்ம குறைக்கலாம். அப்போ மெமரியை வந்து சரி பண்ணுறதுக்கு மிகப்பெரிய மெடிசின் வந்து இந்த தேன். 2003 2008 மிகப்பெரிய ஆய்வு ஒன்று நடத்துனாங்க, ஒரு 25 பேரை வச்சுக்கிட்டு. அப்போ ரெகுலராக அவங்களுக்கு தேன் சாப்பிட்டு, வெறும் தேனை தண்ணியில் கலந்து சாப்பிட்டு அதிகாலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்ததால் அவங்களுக்கு நாளடைவில் வந்து 2003 2008 வரைக்கும் ஓவர் த பீரியடில் அந்த மெமரி லாஸ்ன்றது கொஞ்சம் கூட குறையவே இல்லை, கொஞ்சம் கூட ஏற்படவே இல்லை. அந்த மெமரி அதிகமானதே தவிர அது குறையவே இல்லைன்ற ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால உங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னா யார் சாப்பிடணுன்றதை நான் சொல்கிறேன். 2003 2008 வரையும் பண்ண இந்த ஆய்வின் அடிப்படையில் பார்க்கும்போது மெமரி லாஸுக்கும் உங்கள் வயதாவதை நீங்கள் தடுப்பதற்கும் தேனை வந்து நம்ம ரெகுலராக சாப்பிடணும். அப்புறம் நல்ல ஒரு தூக்கம், நல்ல தூக்கத்திற்கு இந்த தேன் வந்து ஒரு அற்புதமான விஷயம். நீங்கள் தூக்க மாத்திரைக்கெல்லாம் போகவே தேவையில்லை. இரவில் தூங்கும்போது தேனை தண்ணியில் கலந்து நீங்கள் சாப்பிட்டீங்களாலே போதும். என்ன பண்ணுது தூக்கத்துக்கு முக்கியமானதே என்ன? செரோட்டின் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தூக்கத்திற்கான ஹார்மோன். அது அந்த தூக்கத்திற்கான ஹார்மோன் சுரந்தாதான் உங்களுடைய பீனியல் கிளாண்ட் வந்து மெலோட்டின் அப்படின்ற வந்து ஒரு விஷயத்தை வந்து அது சுரக்கும். இந்த டோப்பமைனும் செரோட்டினும் ஒழுங்காக சுரந்தாதான் உங்களுக்கு நல்ல தூக்கம் என்பது வரும். அப்போ இந்த செரோட்டினை கரெக்டான விதத்தில் சுரக்க வைப்பதற்கான ஒரு விஷயம் எதில் இருக்குன்னு சொன்னீங்கன்னா தேனில் இருக்குது. தேன் அடுத்தது என்னென்னா உங்களுடைய மூடை மெயின்டைன் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதும் உங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொண்டு வரும். ஸோ சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹனி ப்ளஸ் உங்களுக்கு இந்த செரோட்டின் சுரக்கிறதுனால அது டொப்பமைனோட சேர்ந்து மெலோட்டின் சுரக்கப்பட்டு உங்களுக்கு நல்ல தூக்கத்தை அது கொடுக்கும். அடுத்தது உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம், ரிலீவ்டு நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நரம்பு மண்டலத்தின் ஆரோக்கியத்திற்கு இந்த ஹனி வந்து தேன் வந்து மிகப்பெரிய உதவி வந்து பண்ணுதுங்க. இதெல்லாம் தேனோட இது சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். இப்போ நம்ம முக்கியமான நம்ம தலைப்புக்கு வரப்போகிறோம். தேன் அப்புறம் கார்லிக். இந்த பூண்டும் தேனும் என்ன விதமான காம்பினேஷன்? கார்லிக்ன்றதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இன்னும் தனியாகவே கூட ஒரு 10-15 நிமிஷம் வந்து பூண்டை பற்றி நம்ம பேச முடியும்.
பூண்டு என்பது உடலுக்கு வலுவை கொடுக்கக்கூடியது, எனர்ஜி. பூண்டை டெய்லி உணவில் வந்து நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா நம்ம உடம்பு வந்து அவ்வளோ புத்துணர்ச்சியோட எனர்ஜியாக இருக்கும். அப்படியேப்பட்ட வல்லமை பெற்றது இந்த பூண்டு. தேனுக்கும் அதே பண்பு இருக்குது, எனர்ஜியை கொடுக்க வேண்டியது. இந்த இரண்டும் இணையும் போது அது வந்து ஒரு நியூக்ளியர் பாம் மாதிரி உடலுக்குள்ளே வந்து அப்படியே தமால்னு ஒரு எனர்ஜி பாம் அடித்த மாதிரி நம்ம உடம்பு வந்து அவ்வளோ புத்துணர்ச்சியாக வந்து மாறக்கூடியது. அன்றைக்கி நாள் ஃபுல்லாக வந்து நம்ம அவ்வளோ, அன்றைக்கி நாள் மட்டும் இல்லை, அது ஒரு 4-5 நாளைக்கு அதனோட எஃபெக்ட் வந்து இருக்கும். அப்போ இந்த பூண்டை என்ன பண்ணணும்னா, ஒரு 4-5 பூண்டு, பெரிய பல்லு பூண்டாக இருந்தால், சின்ன பல்லு பூண்டாக இருந்தால் ஒரு 10 பல்லு பூண்டை எடுத்து அதை நல்லா உரிச்சிட்டு டபுளாக கட் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணி அதை வந்து ஒரு பாட்டிலில் வந்து சின்ன பாட்டிலில் வந்து தேனை எடுத்துக்கிட்டு அதில் போட்டு ஜஸ்ட் அதை டைட்டாக மூடி ஒரு 2-3 நாட்களுக்கு ஊற வச்சிடணும். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் அதை அதிகாலையில் 1 ஸ்பூன் எடுத்து வார்ம் வாட்டரில் கலந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா போதும். அது ஒரு நாள் குடிக்கிறது 3 நாளைக்கான யானை பலத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதோட ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி ஆக்சிடென்ட், உடலுடைய ஒட்டுமொத்த எதிர்ப்பு சக்தியையும் அது பல மடங்கு கூட்டி தரும். ஸோ உடல் வந்து வேறு எந்த நோயுமே மேக்சிமம் நோய்கள் அட்டாக் பண்ணாமல் இருக்கணும்னா இது ஒரு விஷயத்தை நீங்கள் தினமும் பண்ணலாம். ஆனால் இந்த சர்க்கரை நோய் உள்ளவர்கள் மட்டும் இந்த தேனை வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது. தினமும் வாரத்துக்கு 1 முறை சாப்பிட்லாம். சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்கும்போது வாரத்தில் 1 முறை நீங்கள் சாப்பிட்லாம். மற்ற அத்தனை பேரும் இதை வந்து தினமும் சாப்பிட்லாம். குறைஞ்சபட்சம் ஒரு 2 அல்லது 3 நாட்களுக்கு இந்த பூண்டில் ஊற வைத்த இந்த தேனை வந்து சாப்பிடுங்க. அடுத்தது, குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே தேன் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ், டிசீசஸும் உங்களுக்கு கேன்சர் மாதிரியான விஷயங்களும் வரவே வராது. அப்போ சின்ன குழந்தைங்களுக்கு சாக்லேட் கேட்டிங்கன்னா அதுக்கு பதிலாக ஒரு 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் வந்து தேனை கொடுத்து சாப்பிட்ற பழக்கத்துக்கு கொண்டு பண்ணுங்கள். ஆனால் ஒன்றும் ஞாபகம் வச்சுங்க, 1 வயசுக்கு குறைவாக இருக்கிற குழந்தைங்களுக்கு தேன் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அதுங்களுக்கு தேனை ஜீரணிக்கக்கூடிய சக்தி வந்து அதுங்களுடைய வயிற்று ஜீரண மண்டலத்துக்கு கிடையாது, கம்மியாக இருக்கும். கிடையாதுன்றதை விட கம்மியாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு ஜீரணம் பண்ணும். 1 வருடத்திற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு நீங்கள் தேன் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அந்த வயசுலேருந்தே தேனை சிறுக கொடுத்துட்டே வந்தீங்கன்னா இந்த ரெஸ்பிரேட்டரி டிசீஸஸும் கேன்சர் மாதிரியான நோய்கள் வரைக்கும் வர்றதுக்கு அவங்க வாழ்நாளில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் தேனை வந்து நம்ம சரியான விதத்தில் சரியான அளவில் நம்ம ரெகுலராக சாப்பிட்றதுக்கான பழக்கத்துக்கு வரணும். சரி, இந்த தேன் வந்து நீங்கள் கடையில் வாங்குகிற அந்த பிராண்டு லேபிள் போட்ட தேனெல்லாம் எந்த அளவுக்கு ஒரிஜினல்னு நான் கேரண்டி கொடுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி கவர்மெண்ட் வந்து தேனீ வளர்ப்புக்கும் தேன் எடுக்கிறதுக்கும் ஏகப்பட்ட முக்கியத்துவம் கொடுத்து அந்த தொழில் வளர்வதற்கான ஏகப்பட்ட சலுகைகள்லாம் கொடுத்து அதை ஊக்குவிக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அது சிறு தொழிலாக செய்கிறாங்க. நீங்கள் யூடியூப்லேயே தேடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை பற்றி வீடியோ போட்டிருப்பாங்க. ஆன்லைனில் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி விற்கிறாங்க. அதில் தேர்ந்தெடுத்து செலக்டிவாக நல்ல தரமான தேனை யார் தயாரிக்கிறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். அதே மாதிரி சில குறிப்பிட்ட பூக்கள்லேருந்து எடுக்கிற தேனை விற்கிறவங்களும் இருக்காங்க. கலப்படமான பல வகை பூக்கள்லேருந்து எடுக்கப்பட்ட தேனை விற்கிறவங்களும் இருக்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேர்ந்தெடுத்து நீங்கள் வாங்கலாம். நல்ல தேனை, குவாலிட்டியான தேனை, ஒரிஜினல் தேனை பயன்படுத்துங்க. வாழ்க்கையை சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. AJH.